என்னாச்சு மயில? என்ன மன்னிச்சிடுங்க சார். நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் எக்ஸாம் எழுத போனதுல இருந்து என் அக்கா கல்யாணம் வரைக்கும் நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க சார். உங்களுக்கு நாங்க நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா என் மனசுல உங்க மேல வேற எந்த எண்ணமும் இல்ல சார். இங்க பாரு மயில, நான் சும்மா எமோஷன்ல சொல்ல மயில. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு மயில, லவ்ங்கிற வார்த்தை கூட தப்பா தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட வந்து நான் பொண்ணு கேக்குறேன். அதுல உனக்கு என்ன மயில பிரச்சனை? நான் மறுத்து பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க சார். எங்க அக்கா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதுனால நாங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டோம். இப்ப என் கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையில நானும் இல்ல, எங்க குடும்பமும் இல்ல. எங்க வீட்ல வந்து ஏதாவது பேசி குழப்பத்தை உண்டாக்கிறாதீங்க சார். ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இன்னொரு பிரச்சனையை தாங்குற சக்தி எல்லாம் அவங்களுக்கு இல்ல சார். சரி மயில, எனக்கு புரியுது. இப்ப நான் எதுவுமே பேசல. ஆனா நீ என் லவ்வை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. அது போதும். உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். வேண்டாம் சார், நான் உங்களை ரொம்ப உயரத்துல வச்சிருக்கேன் சார். இத்தனை வருஷம் ஆனாலும் அதுல இருந்து நான் மாற மாட்டேன் சார். என்ன நினைச்சா நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க என் பின்னாடி சுத்தனீங்கன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் நாங்க குடும்பத்தோட வேற மாதிரியா தான் முடிவெடுக்க வேண்டி இருக்கும். மயிலு, மயிலு, என்னாச்சு மயிலு? ஜீவா சார்ட்ட பேசுனியா? அப்புறம் ஏன் இப்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஜீவா சார் ஏதாவது தப்பா பேசிட்டாரா? அவரு உருகி உருகிதான் பேசினாரு. நான் தான் தப்பா பேசிட்டேன். தப்பா பேசிட்டியா? என்ன பேசுன? எனக்கு உதவி நிறைய பண்ணிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடன் நிறைய இருக்கு. அதை தாண்டி நீங்க ஆசைப்படுற மாதிரி என் மனசுல எதுவுமே இல்ல. என் பின்னால சுத்துறத விட்டுட்டு வேற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டேன். நெசமாவே உன் மனசுல அப்படி எதுவுமே இல்லையா? என்னமோ நடந்திருக்கு. உங்க அம்மா ஏதாவது சொல்லிச்சா? இல்ல. பின்ன ஏன் அப்படி சொன்ன? பைத்தியக்காரி மாதிரி நான் கேட்டுட்டே இருக்கேன்.
நீ பதிலே சொல்லாம நாட்டுகள் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாற்றையன் முதலாளி என்னை தேடி வந்தாரு. வர ஐயா, என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. என்ன விஷயம் ஐயா? பெருசா ஒண்ணுமில்ல மயிலே. இப்ப ஜீவா தம்பி என்னதான் வற்புறுத்தி எங்களை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருந்தாலும் நான் நினைச்சேன்னா வேற எதுனா ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். என்னால் அது முடியும், தெரியும்ல? ஐயா, அப்ப வேற மாதிரி பேசுனீங்க, இப்ப வேற மாதிரி பேசுறீங்க. நான் மாத்திலாம் பேசல கண்ணு. இப்பவும் சொல்றேன், எந்த நிபந்தனையும் இல்லாம ஓ அக்காவை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அக்கா எங்க வீட்டுல ராணி மாதிரி இருப்பா. ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க ஐயா. இனிமே ஜீவா கூட நீ பழக கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. எங்க அக்கா கல்யாணத்துக்கும் அதுக்கும் என்னங்க ஐயா சம்பந்தம்? பெரியவளுக்கு எங்க வீட்டு பையன், உனக்கு எஸ்டேட் முதலாளி ஜீவா. ஆளுக்கு ஒரு பையனை மயக்கி சொத்தை வழிக்க பிளான் பண்றீங்களா? மது, அபாண்டமா பேசாத. ஏய் கண்ணு, நீ என் கண்ணு கோபப்படுற? இதுக்கு முன்னால எப்படி வேணா இருந்திருக்கட்டும், விடு. ஆனா இனிமே நீ ஜீவா தம்பி கூட பழகவே கூடாது. அவரே உன்னை நெருங்கி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை விட்டு நீ விலகி போயிடணும். உன் பேரை கேட்டாலே அவருக்கு பிடிக்காத மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான் கண்ணு. இந்த ஒரு சின்ன கோரிக்கையை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டான்னு வை, உன் அக்கா எங்க வீட்டுல சும்மா ஜாமு ஜாமுன்னு வாழ்வா. கண்ணு, எனக்கு எங்கேயும் பொய்யா வாக்குறுதி கொடுத்து பழக்கமே கிடையாது, தெரியும்ல? இப்ப நான் கேட்டது மட்டும் நீ சரின்னு செஞ்சு கொடுத்துரு. உன் அக்காளோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எனக்கு எங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் ஜீவா சரண் நெருங்க மாட்டேன், பழக மாட்டேன். இது சத்தியம். அட நீ வேற மயிலு. மலரக்கா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா நீ பயந்து போய் ஜீவா சார வேணான்னு சொல்லிடுவியா? பின்ன இது சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் இல்ல. மலரக்கா விஷயத்துல அம்மா இடிஞ்சு போய் நிக்குது. கல்யாணம் நடக்க போகுதுன்னு தான் சமாதானம் பண்ணி வச்சிருக்கோம். திரும்பவும் அதுல ஏதாவது தடங்கள்னா அம்மா உசரையே விட்டுரும். எங்க அப்பா சொன்ன மாதிரி என்ன எங்கேயாவது தூக்கி போட்டு போயிருந்தா கூட எங்க அம்மா நல்லா இருந்திருக்கும்ல, செய்யல. தன்னை உருக்கிக்கிட்டு என்ன காப்பாத்தது இல்ல. அதுக்கு நான் செய்யற நன்றி என்ன? அம்மா எப்படி போனா என்ன, அக்கா எப்படி போனா என்னன்னு ஜீவா சார்னு அவ பின்னாடியே தெரியுதா? எங்க அம்மா என்னால தலை நிமிர்ந்து நிக்கணும். எங்க அக்கா 2 பேரும் நல்லா இருக்கணும். என்ன வேண்டான்னு சொன்ன என் அப்பா என்னைக்காவது என்ன பார்க்கும்போது கூனி குறுகி போற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டணும்.
அதுதான் என் பிறவி கடன். மயிலு, இதை எதையுமே நான் வேணாம்னு சொல்லலையே. ஜீவா சார் சொன்னதுனால தானே நாட்டாய முதலாளி மலரக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆ? இப்ப நேரா ஜீவா சார்கிட்ட போய் இந்த மாதிரின்னு சொன்னா அவரை மீறி மது அப்பா ஏதாவது பேசிடுவாரா? ஆ? தேனு, ராது கொடுத்தும் பஞ்சாயத்து பேசியும் காரியம் சாதிக்கலாம், குடும்பம் நடத்த வைக்க முடியாதா? சரியான கிறுக்கச்சி மயிலு நீ. ஜீவா சாருக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நீ எஸ்டேட்டுக்கே முதலாளி. மந்திரம் போட்ட மாதிரி எல்லாமே மாறிடும். உங்க அம்மா கூட்டி பெருக்கின எஸ்டேட்டுக்கே குடி போயிடலாம். மகாராணி மாதிரி போலாம் வரலாம். உங்க அப்பா என்னைக்காவது தேடி வந்தா கூட அப்படியே திகிலடிச்சு போய் நின்ற மாட்டாரா? இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் நாட்டாயம் உனக்கு கணக்கு பிள்ளை. அந்த ஆளும் அவன் குடும்பமும் உன்னை முதலாளி அம்மான்னு தான் கூப்பிடணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து ஜீவா சார் தான். உடனே அவரை பார்த்து நானும் ஐ லவ் தான் சொல்லிடலாம். வா. நான் பணக்காரி ஆகணும்னு ஆசைப்படல, சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்படல. நான் படிக்கணும், சொத்து சேர்க்கணும்ன்றது மட்டும் சாதனை ஆயிடாது. அப்படி பார்த்தா கள்ளச்சாராயம் காய்ச்சிருவன் கூட சாதனையாளன் ஆயிடுவான். தங்க மயில் IPSன்றதுதான் நான் சாதிச்சென்றதுக்கு அடையாளம். பணக்காரனுக்கு பொண்டாட்டி ஆகிறது ஜெயிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி காட்டணும். மயிலு, நான் சொல்றது வேண்டாம் தேனு, நான் கேட்க மாட்டேன். நானும் கொஞ்சம் மனசு தடுமாறினதெல்லாம் உண்மைதான். இப்ப நான் தெளிவாயிட்டேன். என் மனசுல காக்கி சட்டைய தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல. என் மனச கலைக்காத, நீ போ. மயிலு, போன்னு சொன்ன. சாரி மச்சி, சேலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்ன மச்சான், சந்தோஷத்துல பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிற போல இருக்க? நீ வேற சும்மாறா. நானே வெக்ஸ் ஆகி வெறுத்து போய் உட்காந்துருக்கேன். சும்மா கடுப்பு ஏத்தாம பேசாம போங்கடா. என்ன மச்சாச்சு, நீ மயில பாத்தியா இல்லையா? பார்த்துட்டு தான் வந்தேன். நீ தேடிட்டு இருந்த பொண்ணு அவதானடா? ஆமாடா, அவதான். அப்புறம் என்னடா, ஐ லவ் யூ சொன்னியா இல்லையா? டேய், காலையில அவன் நல்லா தான் மச்சான் பேசினா. நான் அவளுக்கு ஒரு பெயிண்டிங்க கிஃப்டா கொடுத்தேன். அவளும் எனக்கு தாகூர் சிலையெல்லாம் கிஃப்டா கொடுத்தா. எல்லாமே நல்லா தான் மச்சான் போச்சு. டேய், அவளை லவ் பண்றேன்னு சொன்னியா இல்லையா நீ? எல்லாம் பேசி முடிச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்டா. அதுக்குள்ள அவங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால எதுவுமே சொல்ல முடியல மச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா நாங்க கிளம்பி போயிட்டோம். நானும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் சொல்லியே தீரணும்னு சொல்லி நான் அவளை வர சொன்னேன். அவளும் கிளம்பி வந்தா. ஆனா காலையில பார்த்த மயிலுக்கும் சாயங்காலம் பார்த்த மயிலுக்கும் சம்பந்தமே இல்லை மச்சான். அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்காடா அவ. என்னடா சொன்னா? ஐ லவ் யூ மயிலு. என்னாச்சு மயிலு? ஆனா என் மனசுல உங்க மேல வேற எந்த எண்ணமும் இல்ல சார். இங்க பாரு மயிலு, நான் சும்மா எமோஷன்ல சொல்ல மயிலு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நினைச்சா நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க என் பின்னாடி சுத்தனீங்கன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும்.
அப்புறம் நாங்க குடும்பத்தோட வேற மாதிரி ஏதாவது முடிவெடுக்க வேண்டியிருக்கோம். டேய் அவளுக்கு ஐபிஎஸ் செலெக்ஷன் கிடைக்கணும்னு அவளுக்காக உயிரை கொடுத்து சேலத்துக்கு கூட்டிட்டு போனியடா. அந்த நன்றி கூடவா அவளுக்கு இல்ல? டேய் கேவலமா பேசாத மச்சான். நான் பண்ணது ஒரு ஹியூமனிட்டி ஹெல்ப், ஒரு சின்ன உதவிடாது. அதுக்காக லவ் பண்ணு அது இதுன்னு சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனம் மச்சான். டேய் ரெண்டு பக்கமும் நீயா அண்ணா எப்படா? எனக்கு உசுறு கொடுத்த பொண்ணு, எனக்கு உசுறு கொடுத்த பொண்ணுன்னு வருஷம் கூட சொல்லிட்டு தெரிஞ்சேடா. உனக்கு என்னடா குறைச்சல? அவ என்ன பெரிய தேவதையா? டேய் உன்னை போய் உன்னை எப்படா அவ ரிஜெக்ட் பண்ணா? உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பெரிய இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போறாள் அவ? டேய் அவ அழகு வசதி இத பத்திலாம் பேசுறது அநாகரிகம் மச்சான். ஜீவா, ரவி சொல்றது சரிதானே ஜீவா? தங்கமேல் சாதாரண ஆள் கிடையாது, திமிர் எடுத்தவன். அன்னைக்கு பார்த்தல அவ வீடு எப்படி இருந்ததுன்னு. நம்ம வீட்டு டாய்லெட் கூட அவங்க வீட்டை விட பெருசு. ஆனா அந்த எண்ணம்லாம் அவளுக்கு துளி கூட கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நீ அவளை லவ் பண்றதுலாம் அவளுக்கு கிடைச்ச வரம் இல்லையா? சும்மா உன்னை டீல்ல சுத்த விட்டு அதுல சந்தோஷப்படுவா. அதுதான் அவளோட கேரக்டரே. மது ஏன் முன்னாடி மயில பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத, புரியுதா? இல்ல ஜீவா, நீ ப்ரொபோஸ் பண்ணியும் அவ ஒத்துக்கலங்கிற ஆதங்கத்துல தான் பேசுற. இங்க பாரு, அவளுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கலன்னா அதுக்கு மேல அவளை வற்புறுத்துறது தப்புன்னு சொல்லி அங்கேயே நான் விட்டுருப்பேன். ஆனா அவ கண்ணுல காதல் தெரியுது, ஆனா பேசுறது வேற ஒண்ணா இருக்கு. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நீ கவலையே படாத ஜீவா, உன்னையும் மயிலையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையிலேயே அவளை வர சொல்லி பேசுற. அவளே உன்னை தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிற. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. மயில் கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? ஜீவா, நீ எனக்காகவே பிறந்தவன் ஜீவா. உயிரே போனாலும் உன்னை அந்த வெட்டுக்கிளிக்கு விட்டு தர மாட்டேன்.